சோழ மண்டல சமுதாய சமய நல்லிணக்க மாநாடு வந்து வன்னியர் சங்கம் சார்பிலையும் பாமக சார்பிலையும் நடத்தியிருந்தாங்க. என் பல்லவ மண்டலத்துல எல்லாத்தையும் சமத்துவம் ஆக்கிட்டாங்களா? இல்ல, சோழ மண்டலத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. அடுத்து பல்லவ மண்டலம் தான் வராங்க. அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். சரி, இப்ப என்னன்னா, அந்த ஒரு மாநாடு நடந்துச்சு, தாராசுரத்துல வந்து நடந்தது, தஞ்சாவூர் மாவட்டத்துல. அங்க வந்து அன்புமணி பேசினாரு. ரொம்ப அவருக்கு ஏற்கனவே பயங்கர அப்செட்ல இருக்காரு. ஏன்னா சீசன் 1ல வந்த ஓவியாக்கு ஆரம்பிச்சு இப்போ வர இந்த சீசன் வரை எல்லாருக்கும் ஓட்டு போடுறீங்க, ஆனா பிக் பாஸ்க்கு ஓட்டு போடுறவங்க எங்களை மாதிரி எங்க கட்சிக்கு ஏன் ஓட்டு போடலாங்கிற ஆதங்கம் வந்து அவருக்கு இருந்திருக்கு. அதுதான் அது பின்னாடி இருந்து கூட ஓட்டு போடுவாங்க. எலெக்ஷன் பெட்டியில அப்படி போய் போட முடியுமா? போட முடியாது. அதான் அதனால அவருக்கு என்ன, அதான் அவர் வந்து ஒரு ஆளுக்கு 10 ஓட்டுலாம் போடலாமா? அதுல அந்த மாதிரிலாம் நம்ம ஜனநாயக முறைப்படியில பண்ண முடியாது. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க வந்து டெல்டா மண்டலத்தோட பாதுகாவலரே வந்து ஐயா தான், ராமதாஸ் ஐயா தான். அவ்வளவு இவரு அந்த இவரு எப்ப அங்க போனாரு? அதெல்லாம் அப்படிதான். சோழ மண்டலத்துல பேசினா டெல்டா, அதனால வந்து டெல்டாவோட பாதுகாவலர் வந்து ஐயா தான், எல்லா போராட்டத்துக்கும் வந்திருக்காரு. நீங்க வந்து ஆனா ஓட்டே போட மாட்டேங்கிறீங்களே, ஏன், நாங்க என்னதான் செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதுவே இன்னும் அவர் கண்டுபிடிக்கலையா ஏன் ஓட்டு போட மாட்டாங்கன்னு? ஆமா, என்னதான் செய்யணும்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்குள்ள முதலமைச்சர் எல்லாம் பேசிட்டு இருக்காரு, பேசினாரு. ஆனா அது ஏதோ ஒரு கான்பிடன்ஸ்ல பேசினவரு இப்ப டோன் எல்லாம் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. நாங்க என்னதான் செய்யணும்னு கேக்குறாரு. ஏன்னா விவசாயிகளுக்கு நாங்க எல்லாமே பண்ணிருக்கோம், இதுக்கு மேல என்னதான் செய்யணும் அப்படின்னா, பொட்டி பொட்டியா வந்து இல்ல மூட்டை மூட்டையா நெல் வந்து அவங்க விளைவிக்கிறாங்க விவசாயிகள். ஆமா, அதை வந்து கொள்முதல் விலையை அதிகப்படுத்துறது, அவங்களுக்கு விளைச்சலுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தா ஓட்டு போடுவாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் அது எதுக்கு நமக்கு அப்படின்னு மாதிரி ஓரமா இருந்தா இப்படி ஓட்டு போடுவாங்க? ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா வந்து வெளியூர்காரங்க எல்லாம் வச்சு எங்க பாமக காரங்களை தோக்கடிக்கிறீங்களே, என்ன கோவங்கிறது அவரோட கேள்வி. ஆனா இந்த மாநாடு வந்து ஒரு ட்ரைலர் தான். மெயின் பிக்சர் வந்து பல்லவ மண்டலத்துல மாமல்லபுரத்துல வந்து வச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து கேட்போம், ஆன்சர் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்ட்டு இப்பயே சொல்றாரு. அதனாலதான் இது ட்ரெய்லர்ன்றாரு. ஆமா, இப்ப ட்ரெய்லர்ல எத்தனை கேள்வி இருக்குன்னா மெயின் பிக்சர்ல எத்தனை கேள்வி இருக்கும்.